சரி, உனக்கு இந்த மாதிரிலாம் தோணாதா? தோணாம எப்படி இருக்கும் அருண்? நேரா ஓடி வந்து அப்படியே உங்க மேல சாஞ்சிக்கணும்னு தோணும். உங்களை கூட்டிக்கிட்டு அப்படியே தூரமா எங்கேயாவது போயிடணும்னு தோணும். அதெல்லாம் இப்போ நடக்காதுங்கிற ரியாலிட்டி புரியறப்போ மனசு ரொம்ப பாரம் ஆயிரும், அழுகழுகையா வரும். ஆனா எல்லாமே சீக்கிரமா மாறிடும்னு என்ன நானே தேத்திப்பேன் அருண். இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் ரஞ்சிதா. நான் மட்டும் ஸ்ட்ராங்கா போல்டா இருந்திருந்தா நமக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காது. என்ன பண்றது, என்னால அப்படி இருக்கவே முடியலையே. ஒவ்வொரு பிரச்சனையும் வரப்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். உன்னை தனியா விட்டு விலகி நின்னுறேன். அந்த உறுத்தலோட இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? அருண், இது நம்ம 2 பேரோட வாழ்க்கை. நான் உங்களை கை காட்டினா தானே நீங்க வருத்தப்படணும். இங்க பாருங்க அருண், நான் என்னைக்குமே உங்களை பிளேம் பண்ணதில்லை. உங்க காதலையும் அன்பையும் சந்தேகப்பட்டதே இல்லை. ஏன்னா உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அருண். அக்காவை தவிர என்ன கண்ட்ரோல் பண்ண வேற யாரும் கிடையாது. அவங்க நம்ம காதலை ஏத்துக்கிட்டாங்க அருண். ஆனா உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க சம்மதம் எல்லாம் நமக்கு அவசியம் இல்லைன்னு நீங்க நினைக்கவே முடியாது அருண். தனியா பிரிஞ்சு போய் வாழ்றதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது அருண். ஆனா அது வாழ்க்கை இல்ல, அதுல சந்தோஷமும் இருக்காது. எல்லாரும் ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும், அதுதான் உண்மையான சந்தோஷம். அதுக்காக தானே நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும். ரஞ்சிதா, அந்த ஒரு நாள் தான் எப்ப வரும்னு தெரியவே இல்லையே. நம்ம போராட்டம் முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. அருண், வருத்தப்படாதீங்க அருண். எல்லாமே ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆகணும். நம்ம காதல்ல நாம உறுதியா இருந்தா, நாம ஒண்ணு சேருவோங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தா நிச்சயமா அது நடக்கும் அருண். நீங்களும் நானும் தெளிவா இருந்துட்டா மட்டும் போதும். நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. அந்த நம்பிக்கையோட கிளம்புங்க அருண். நான் இங்க வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன விரட்டுற? தப்பா எடுத்துக்காதீங்க அருண். நம்ம வீட்டு நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க இந்த நேரத்துல இங்க இருக்கிறது தெரிஞ்சா அப்புறம் அவ்வளவுதான், வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிச்சிரும். அத்தையும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அருண். வீட்டுல எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நம்ம 2 பேரும் என்ன சாதிக்க போறோம்? யாருக்காச்சும் தெரியறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வீட்டுக்கு போங்க. ரஞ்சிதா, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது உன் மேல இருக்கிற காதலும் மரியாதையும் இன்னும் அதிகமாகுது ரஞ்சிதா. எல்லாரும் என்ன நீ மயக்கி வச்சிருக்கன்னு சொல்றாங்க. ஆனா நீ நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கிற. யாருக்குமே வருத்தமே வரக்கூடாதுன்னு யோசிக்கிற. ரஞ்சிதா, ஒரு குடும்பத்தோட மருமக இப்படிதான் இருக்கணும். நீ என் வாழ்க்கையில வந்தது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இந்த அன்பை என்னால எப்படி திருப்பி தர முடியும்னு தெரியல. I love you, Ranjita. I love you so much.